வந்ததா காற்று வந்ததும் கொடிய செய்ததா. இந்த பதிவை பார்த்து நான் கடந்து போனேன். மரம் அசையாமல் இருந்தால் காற்றுக்கு பிடிக்காது என்று சொல்வார்கள். அதேபோல் காற்றாகிய என் இருதயம் என்னை அசைத்தது. இந்த பதிவை பார்த்து நீ என்ன நினைக்கிறாய் என்று என்னை கேட்டது. வேதத்திலே இந்த பதிவுக்கு ஒத்த வேத வாக்கியங்கள் என்னென்ன இருக்கின்றது என்று உனக்கு தெரியுமா என்று காற்றாகிய என் இருதயம் மரமாகிய என்னை அசைத்து பார்த்தது. நானும் அசைந்தேன், பார்த்தேன். நான் உன்னை வழி நடத்துவேன். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். பிரயோஜனமானவைகளை உனக்கு நான் போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நான் நடத்துவேன். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பிப்பேன், உனக்கு போதிப்பேன், அதை சுத்தம் செய்வேன், அதை செவ்வை பண்ணுவேன். நீ நடக்க வேண்டிய வழியிலே கால்கள் வலுவாதபடிக்கு நான் அதை அகலப்படுத்துவேன். நான் உன் முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், தடைகளை நான் நீக்கி போடுவேன். கால்கள் நடவாத பாதையில் உன்னை நான் சமாதானத்தோட நான் நடத்துவேன். நீ வலதுபுறமும் இடதுபுறமும் சாயும் பொழுது நீ நடக்க வேண்டிய வழி இதுவே என்று நான் உன் பின்னால் இருந்து உன் காதுகளில் நான் சொல்லுவேன். அதை உன் காதுகள் கேட்கும். மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கு நான் உன்னை தப்புவிப்பேன். நான் உனக்கு முன்னே போவேன், உன்னை காக்கிறவராக உன் பின்னே வருவேன். நான் உன் பட்சத்தில் இருந்து நான் உன்னை கண்ணோக்குவேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உன்னை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுவேன். உன்னை ரட்சிக்கவும் காப்பாற்றவும் நான் உன்னுடனே இருக்கிறேன். தாவீது சொல்கிறான், கர்த்தருடைய வேதம் என் கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று அவன் சொல்கிறான். எலியேசர் பெத்துவேலிடம் சொல்கிறான், என்னை நேர் வழியாக நடத்தி வந்த என் தேவன் என்று அவன் சொல்கிறான். யோசேப்பு தன் சகோதரர்களிடம் சொல்கிறான், உங்களை காப்பாற்ற தேவன் என்னை முன்னே அனுப்பினார் என்று அவன் சொல்கிறான். வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய வழிகளுக்கெல்லாம் அதிகாரியாகிய கர்த்தர் என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா சொல்லுகிறான், கர்த்தர் நித்தமும் உன்னை வழி நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடிய செய்ததா.